நிறைய பேர் பேரண்ட்ஸ் எங்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க, சார் என் பையன் என் பொண்ணு நைட்டில் வந்து 8:30 9 10 மணி மேலே ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்றான், ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும், சிப்ஸ் சாப்பிட்ணும், சாக்லேட் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் எதாவது பாதிப்பு ஏற்படும் சார்? கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுதுங்க. ஏன்னா உணவு குழாய்க்கும் வயிறுக்கும் இடையில் ஒரு வால்வ் ஒன்று இருக்குங்க. அந்த வால்வோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேல் வர உணவு மேலேருந்து கீழ் போகுமே தவிர கீழிருந்து மேலே ரிட்டர்ன் ஆகாது. ஒரு ஒன் வே மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உணவு சாப்பிட்றப்ப இரவு நேரத்தில் சரியாக செரிமானம் ஆகாமல் அந்த வால்வ் வந்து லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு இதே தொடர்ந்து பல வருடங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா GERD கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னு சொல்லி ஒரு வியாதி வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குன்னா, சின்ன வயசு எதுவுமே இருக்காது, நல்லாவே இருப்பாங்க. பட் வயசு ஆக ஆக அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும், நெஞ்சு வலி ஏற்படும். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வெளியே வரும், ஒரு சிலருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படும், தொண்டையில் எரிச்சல் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு ஆஸ்மா வரும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நைட் நேரத்தில் ஜங்க் ஃபுட், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுங்க.